எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் பிரியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். இரண்டாம் கட்ட தேர்தல் நேற்றைக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. பிரதமர் மோடியின் முகத்திலோட தோல்வி பயம் தெரியுது. இன்னும் சில நாட்கள்ல அவர் தேம்பி தேம்பி கூட அழுவாரு. இப்படி எல்லாம் ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. உண்மையாவே பாஜகவுடைய கள நிலவரம் எப்படி இருக்கு? உண்மையிலேயே பாஜகவோட கள நிலவரம் ரொம்ப கலவரமா தான் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா முதல் கட்ட தேர்தலுக்கும் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கும் இடையில பாஜக கையாண்ட அந்த பிரச்சாரம் இருக்குல்ல, அவங்களுக்கே இது எதிர்வினையா திரும்பிடுச்சு ஆக்சுவலா. அவங்க என்ன நினைச்சாங்க, மக்களை மத ரீதியா பிளவுபடுத்தி இந்துக்கள் ஓட்ட வாங்கலாம் பார்த்தாங்க. பட் ஆனா மக்கள் கொஞ்சம் புத்தாலியா இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, 10 வருஷம் நீங்க ஆண்டுட்டீங்க, வேலையில்லா திண்டாட்டத்தை நீங்க ஒழிக்கல, விலைவாசியே ஒழிக்கல, ஊழலுக்கும் நீங்க எலக்ட்ரல் பாண்ட் ஊழல், 2.5 லட்சம் கோடி ஊழல்லையும் நீங்க எல்லாம் கை தேர்ந்தவர்களா இருக்கீங்க. காங்கிரஸ் உங்களுக்கு சொல்றதுக்கு உரிமை கிடையாது. ஸோ நீங்க ஏதோ இந்த கோட்டாவை பிரிச்சு முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க, தங்கத்தை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்றதுக்கு நாங்கள் அந்த நம்பர் ரெடியா இல்லை. ரெண்டாவது, அந்த தகவல்கள் எல்லாமே உண்மைக்கு மாறான ஒரு அடிப்படையில் எழுப்பப்பட்ட ஒரு தகவல்கள். அதெல்லாம் மக்களை தாலியை பிடிங்கி கொடுத்துருவாங்கன்றதெல்லாம் மக்கள் அந்த அளவுக்கு இவ்வளவு சீப்பா ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரச்சாரத்தில் இறங்குவார் நினைக்கவே இல்லை. ஸோ மக்கள் நினைக்கிறாங்க, ஒரு ஓட்டு வாங்குறதுக்காக இவ்வளவு பொய்யான தகவல்கள் மேல ஒரு பிரச்சாரம் பண்ற பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஜக மேல இன்னும் கோபமா தான் இருக்காங்க ஆக்சுவலா. அதனால ரெண்டாவது கட்ட தேர்தலில் நடந்த 88 தொகுதிகளில் போன வாட்டி 52 தொகுதிகளில் பாஜக ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி அதுல 30 தொகுதிகள் கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தான் இன்னைக்கு காலையில இருந்து உழவுகின்ற ஒரு தகவலா நான் பாக்குறேன். நீங்க கூட ஒரு ஊடகத்துல சொல்லியிருந்தீங்க, கடந்த முறை வெற்றி பெற்றதுல 100க்கும் கீழே பாஜக அவர்களுடைய வெற்றி சதவீதம் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எந்த அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சார். அதாவது அரித்மேட்டிக் தான். இப்போ தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஆதரவா ஒரு அரித்மேட்டிக் தான் ஒர்க் பண்ணுதீங்க. அந்த அரித்மேட்டிக் தான் அங்கேயும் ஒர்க் பண்ணுது. எங்க இந்தியா முழுக்கும் ஒர்க் பண்ணுது. அந்த அரித்மேட்டிக் தான் ஒர்க் பண்ணுது. இப்போ இந்தியா கூட்டணி தங்களை எப்படி கட்டமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேஷ், டெல்லி, குஜராத், இங்கெல்லாம் கூட்டணி, இந்தியா கூட்டணி ஒரே கேண்டிடேட் பாஜக எதிர்க்கிறாங்க. மற்ற கட்சியெல்லாம் இருக்கும், லோக்கல் பார்ட்டிலாம் இருக்கும். பட் மேஜர் போட்டின்றது இந்த கட்சிகளே தான். நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால ஒரு 48 சீட் இருக்கு, பீகார்ல ஒரு 40 சீட் இருக்கு, ஒரு 88 சீட்டு, இங்க ஒரு உத்தரப்பிரதேஷ்ல ஒரு 80 சீட் இருக்கு, 161 சீட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ஒரு 161 சீட்டு. அப்புறம் இதுல டெல்லியில ஒரு 7 சீட்டு, 168 சீட்டு, குஜராத்ல ஒரு 26 சீட்டு, அது ஒரு 194 சீட்டு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 200 சீட்டு. அப்புறம் மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேஷ், குஜராத், டெல்லி, இந்த ஏரியாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 200 தொகுதிகள். 200 தொகுதிகள் நேரடியான ஒரு போட்டி. தமிழ்நாட்டுல 39 சேர்த்துக்கோங்க. இங்கேயும் பாஜக இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டிலயும் இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா. ஸோ ஒரு 240 தொகுதிகள், 240 தொகுதிகள்ல இந்த வாட்டி இந்த இந்தியா கூட்டணிக்கு போன வாட்டி இங்கெல்லாம் ஸ்வீப் பண்ணாங்க ஆக்சுவலா. பீகார்ல, மகாராஷ்டிராலாம் ஸ்வீப் பண்ணாங்க. ஒரு உத்தரப்பிரதேசில் கூட 64 இடங்கள் வரையும் வந்தாங்க பிஜேபி. இந்த வாட்டி அங்க அவ்வளவு இடங்கள் வர முடியாது. இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு ஃபைட் பண்றாங்க. குஜராத்லயே ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் ஒன்றுபட்டு ஃபைட் பண்றாங்க. டெல்லிலையும் அப்படிதான். ஸோ இப்படிலாம் இருக்கிற போது உங்களுக்கு ஒரு 240 இடங்கள்ல கண்டிப்பாக ஒரு 130 இடங்களாவது, 130லேருந்து 140 இடங்களாவது இவங்க பெறறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்தியா கூட்டணி. அது தவிர பஞ்சாப்ல இருக்கிற 20 இடங்கள், வெஸ்ட் பெங்கால் இருக்கிற 42 இடங்கள், கேரளாவில் இருக்கிற 20 இடங்கள், அது ஒரு 52, 62, 72, ஒரு 82 இடங்கள். பாத்தீங்கன்னா 82 இடங்கள்ல இதெல்லாம் கூட்டணி இல்லை. பட் ஜெயிச்சா மோடிக்கு எதிராக தான் இருப்பாங்க. அங்க காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் போட்டி போடுறது, எதிர்க்கிறதுக்கு அப்படிலாம் இருக்கு. அங்க ஒரு 60 தொகுதிகள். அங்கெல்லாம் பாஜகவுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடையாது. அங்க ஒரு 50, 55 தொகுதிகள் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா ஒரு 200 தொகுதிகள் வரையும் இவங்க இந்தியா கூட்டணி போறதை பாக்குறோம். இந்தியா கூட்டணி 200 தாண்டிடுச்சுனாலே பாஜக 100 இழந்ததுக்கான வாய்ப்பு. 303லேருந்து 100 குறைஞ்சிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பல்வேறு பல மாநிலங்கள்லாம் இருக்கு, அது வேற விஷயம். இப்போ தென்னிந்தியாவில் கர்நாடகா இருக்கு, அங்க காங்கிரஸ் இம்ப்ரூவ் பண்ணும். தெலுங்கானால காங்கிரஸ் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி அடிஷனல் அது பெறக்கூடிய தொகுதிகள் இருக்கு இல்லையா. அது போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி இருக்காது கர்நாடகாலெல்லாம். ஸோ கர்நாடகாவில் இந்த வாட்டி ரொம்ப மோசமா பிஜேபி தோக்கும் தான் இன்னைக்கு காத்தால நடந்த ஒரு சம்பவத்திலே நமக்கு தெரியுது. ரொம்ப நாளா கேட்டிருந்த அந்த வளர்ச்சி நிவாரண நிதியை இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று பிரச்சாரம் முழுக்க இதுதான் போச்சு. நமக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு காலி சொம்பு தான் தராங்கன்ட்டு காங்கிரஸ் பண்ண பிரச்சாரத்துல நேற்று நடந்த 14 தொகுதிகளில்
பிஜேபிக்கு 6 தொகுதி கூட வராதுன்ற நிலைமை போயிருக்கு. அதனால தான் உடனே இன்னைக்கு வந்து ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கேட்டது தொகை கொடுக்கல. 272 கோடி என்ன கொடுத்துருக்காங்க. இதுக்கு கர்நாடகாவுக்கு ஏதோ 3800 கோடி என்ன கொடுத்துருக்காங்க. பட் பாயிண்ட் என்னன்னா வந்து தோல்வி பயம் வந்துருச்சு. அந்த தோல்வி பயத்துல வந்து இப்போ வந்து பாக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து கூட்டணியில் இருக்காங்க. ஆந்திராவில் கூட்டணியில் இருக்கும்போது ஆந்திரா கூட்டணியிலையும் பார்த்தீங்கன்னா 6 இடங்கள்ல தான் பாஜக போட்டி போடுறாங்க. அவங்க 2 இடங்களில் வெற்றி பெற்றாலே ஜாஸ்தி அது ஆக்சுவலா. கேரளாவில் வந்து இந்த வாட்டி ஒரு இடத்துல 2 இடத்துல வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க பாஜக. வெற்றி பெற்றா கூட காங்கிரஸ் தான் 16 பெரிய இடத்துல அங்கே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால சவுத் இந்தியாவிலே பார்த்தாலே காங்கிரஸ் மட்டுமே பார்த்தா கூட கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திராவில் அதுக்கு சான்ஸ் 1, 2 தான் இருக்கும். ஸோ இந்த தொகுதிகள்லாம் பார்த்தா இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து கேரளாவில் ஒரு 15 தொகுதி மினிமம், இங்கே வந்து 8 தொகுதி வின் பண்ற வாய்ப்பு இருக்கு, 23. அதே மாதிரி கர்நாடகாவில் ஒரு 18 தொகுதியில வின் பண்ற வாய்ப்பு இருக்கு. 38, 3, 41 தொகுதி ஆச்சு. தெலுங்கானாவில் ஒரு 10, 12 தொகுதி வின் பண்ணுவாங்க. ஒரு 60 தொகுதி சவுத்துல இவங்க அடிச்சிடுறாங்க. இவங்க கூட்டணி கட்சிகள் வந்து கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி திமுக போன்ற கட்சிகள்லாம் மேல ஒரு 20, 22 இடங்கள் வந்துருவாங்க. ஸோ சவுத்துல இருக்கிற 128 தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 80, 85 இடங்கள் வந்துருவாங்க. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது அங்கே நான் சொன்ன இந்தியா கூட்டணி கிடையாது, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள், அப்புறம் தமிழ்நாடு போன்ற விஷயங்கள், அப்புறம் கூட்டணி சேராத இடங்கள்ல கிடைக்கிற விஷயங்கள், பாஜகவுக்கு கூட்டணியே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து இந்தி பேசுற மாநிலங்கள்ல மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரகண்ட், ஜார்க்கண்ட், அப்புறம் வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் தான் ரொம்ப முக்கியம், சத்தீஸ்கர். இந்த மாநிலங்கள்ல கொஞ்சம் அவங்க பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போன வாட்டி மாதிரி 303 வரதுக்கான வாய்ப்பு, இதன் காரணமாக 303 பெறுவதற்கான வாய்ப்புகள் அரித்மெட்டிக்கலா இல்லை. நியாயமா மக்கள்கிட்ட கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி. 10 வருஷம் ஆண்டுட்டீங்க, மக்கள் ஒரு சேஞ்சை விரும்புறாங்க. குறிப்பா இளைஞர்கள் வந்து ஒரு சேஞ்சை விரும்புறாங்க. அதனால வந்து காங்கிரஸுடைய உறுதிமொழி 30 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணுன்ற உறுதிமொழி, பெண்களுக்கு 1 லட்சம் கொடுக்கணுன்ற உறுதிமொழி, இதெல்லாம் பார்த்துட்டு தான் பிரதமர் மோடி 2 நாள் கழிச்சு அழுவாருன்னு சொன்னது ராகுல் காந்தி சொன்னதுக்கு காரணம் இந்த அரித்மேட்டிக் இப்படி இருக்கிறதுனால தான். இந்த அரித்மேட்டிக் இப்படி இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள், பாஜகவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சு போய் அது 303க்கு பதிலாக அது 203 வந்து ஆச்சரியப்படுத்திக்கல. 203 வந்தா அது வந்து 272 பிக்கப்படுவான்னு டவுட் தான். ஏன்னா அதோட கூட்டணி கட்சிகள் அஜித் பவாரோ ஷிண்டேவோ அந்த அளவுக்கு பெரிய எடுக்க போறது இல்லை. நார்த் ஈஸ்ட்ல சின்ன சின்ன கட்சிகளோட தான் கூட்டணி இருக்கு. இந்த வாட்டி நார்த் ஈஸ்ட்ல காங்கிரஸ் நல்லா பாட்டுன்றாங்க. காஷ்மீர்லயே 3 தொகுதியில தான் பாஜக போட்டி போடுறாங்க. மற்ற 3 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி தான் போட்டி போடுது. அங்கேயும் 3 தொகுதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அசாம்லயே இந்த வாட்டி வந்து அந்த சிஏ பிரச்சனையினால இந்த வாட்டி பாஜகவே தோக்குன்றாங்க. ஸோ பாஜகவும் சில இடங்கள் அங்கே இழக்குன்றாங்க. போன வாட்டி 14க்கு 12 வந்தாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா கூட்டணி அதிகமாகிட்டே இருக்கு. அதனாலதான் வந்து மோடி வந்து மதங்களை பிரிக்கிற, மக்களை பிளவுபடுத்துகிற இந்த பொய் சொல்லி பல பிரச்சாரங்கள்லாம் உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லி, காங்கிரஸ் தேர்தல் உறுதிமொழிகள்ல சொல்லாத விஷயங்கள்ல சொல்லி, மன்மோகன் சொன்னதையும் காங்கிரஸ் உறுதிமொழியும் பிரிச்சு அதை ஒன்னா கலந்து அதுலேருந்து ஒரு பொய் மூட்டையை உருவாக்கி அதுலேருந்து ஒரு பேசுறாரு. அது மக்கள் காங்கிரஸோட உறுதிமொழியில எந்த இடத்துலையும் மத ரீதியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. வருமானமும் வளமும் வந்து நாட்டு மக்களுக்கு சரிசமமா பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவங்களோட சொல்லியிருக்கிற விஷயம். அதுல எந்த மதத்தையும் அவங்க குறிப்பிடல. அதே மாதிரி இடஒதுக்கீடு எடுத்துருவாங்கன்னு பொய் சொல்றாரு. இன்ஃபேக்ட் இடஒதுக்கீடு அதிகமாக்குறோம் தான் காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக யார் யார் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து இடஒதுக்கீடு அதிகமாகும். ஏன்னா ஓபிசி தான் 50% இருக்காங்க. இப்ப 27% தான் மத்திய அரசுல கொடுக்குறாங்க. மோடி என்ன சொல்றாரு, அந்த 27%லேயே காங்கிரஸ் புடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க. அது அப்பட்டமான உண்மைக்கு மாறான தகவல். காங்கிரஸ் என்ன சொல்லுது, நாங்க 50% கோட்டாவை ஏற்றுவோம், மக்கள் தொகை சோசியோ எக்கனாமிக் சென்சஸ் எடுத்து ஓபிசிக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுப்போம்னா அது 27க்கு மேலதான் இருக்கும் ஆக்சுவலா. அதனால பொய்யான தகவல்கள் மூலமாக ஒரு இந்த விஷயங்களை கட்டமைக்கிறார் பிரதமர். அது மக்கள் நம்புறதுக்கு ரெடியா இல்ல. அரித்மெட்டிக்கும் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா தான் இருக்கிறத நம்ம பாக்குறோம். 2 கட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய சரிவு தெரிய ஆரம்பிச்சிட்டு தான் என்னுடைய கருத்து. இப்ப தமிழ்நாட்டுல 40 தொகுதிகள், அதற்கு ஒரே கட்டமா தேர்தல் நடத்துறாங்க. ஆனா கர்நாடகாவுல 28 பாராளுமன்ற தொகுதிகள் தான். அத 2 கட்டமா பிரிச்சு 14 தொகுதிகள் 14 தொகுதிகள் நடத்துறாங்க. எதுக்காக இப்படி நடத்தப்படுது சார்? ராஜஸ்தான்ல 25 தொகுதி தான் சார். 12 தொகுதி ஒரு நாளைக்கு 13 தொகுதி ஏற்று நடத்திருக்காங்க சார். ஏதோ ஒரு டிஸ்டர்ப்டு மாநிலமா இருந்தா பரவாயில்ல. மணிப்பூர், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், காஷ்மீர், இல்ல ஜார்க்கண்ட், இல்ல சத்தீஸ்கர், நக்சலைட் ஆதிக்கம், அங்கெல்லாம் கூட நீங்க பிரிச்சு நடத்தலாம். அமைதியா இருக்கிற மாநிலங்கள்ல ஏன் பிரிச்சு நடத்துறீங்க? என்ன காரணம்னா மோடி பிரச்சாரம் பண்றதுக்கு ஏற்றபடி இதெல்லாம் பிரிச்சுட்டாங்க. மோடிக்கான நேரம், அவர் மோடி இது வந்து சமதள ஆட்டமே கிடையாது சார். மோடி வந்து விமானத்துல போறாரு. அவர் நினைச்ச இடத்துல போய் நினைச்ச இடத்துல இறங்கி நினைச்ச இடத்துல ஹெலிகாப்டர்ல போயிட்டே இருக்காரு. மற்ற எதிர்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. உங்க காங்கிரஸோட பேங்க் அக்கௌண்டே முடக்குறாங்க. போஸ்டர் அடிக்கிறதுக்கு பைசா இல்லை. அந்த மாதிரி நிலைமை பண்ணிருக்காங்க.
சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை பிடிச்சி உள்ள போடுறாங்க. அதாவது சமதள வாய்ப்பே கொடுக்காத பாஜக கிட்ட 8,000 கோடி எலக்ட்ரோல் பாண்ட்ல சேர்த்து வச்சிருக்காங்க. பிரதமர் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபிளைட்ல போடுறாரு, ஹெலிகாப்டர் யூஸ் பண்றாரு. அதுக்கு கேட்ட வாடகை கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த அளவு வாடகை கொடுக்க முடியாத அளவுல தான் எதிர்க்கட்சிகள் இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி சூழல்ல வந்து சமதள ஆட்டமே இங்க இல்ல. பாஜக எல்லாத்துலயும் அட்வான்டேஜா இருக்கு, அதிகாரத்திலயும் அட்வான்டேஜா இருக்கு, பணத்திலயும் அட்வான்டேஜா இருக்கு, இந்த லாஜிஸ்டிக்ஸ் பயன்படுத்துறதுலயும் அட்வான்டேஜா இருக்கு, எல்லாத்துலயும் அட்வான்டேஜ். அதை வச்சுன்னு காங்கிரஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப சமதளமான ஆட்டமே கிடையாது ஆக்சுவலா. இந்த எலெக்ஷன் கமிஷன் பாஜக போட்டு கொடுத்த அந்த ஷெட்யூல தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுடைய கைக்கூலி ஆயிடுச்சு, பாஜகவுடைய ஊதுகுழல் மாதிரி ஆயிடுச்சு. பாஜகவுடைய ஊதுகுழல் தான் இந்த எலெக்ஷன் கமிஷன். இல்லாட்டி நீங்க மக்களை பிரிக்கிற மாதிரி பேசின உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பாம கட்சி தலைவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்களா? இதுவரை இருந்த பிராக்டிஸ் என்ன? யார் பேசினாலும் அவங்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்பணும். நீங்க யாருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க? கட்சி தலைவருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இது என்ன நியாயம் இது? அவங்க கூட அப்புறம் நாளைக்கு வந்து அவரை கட்சியை தண்டிக்க முடியுமா? எல்லாமே இந்த எலெக்ஷன் கமிஷன், இந்தியா இதுவரை காணாத எலெக்ஷன் கமிஷன், எவ்வளவு மோசமான எலெக்ஷன் கமிஷன் இந்தியா பார்த்ததே கிடையாது. இப்ப பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா 2 கட்டம் தான் நடந்து முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள காங்கிரஸ் வந்து ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க, அடுத்தடுத்த கட்டங்களை பாருங்க, பாஜகவுக்கு ஒரு பெரிய அலை வீச போகுது அப்படிங்கிறாங்க. அடுத்தடுத்த கட்டங்களை இன்னும் மோசமா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அப்படி சொல்றாங்களோ தெரியல. ஒருவேளை இது 1வது கட்டத்துக்கு 2வது கட்டத்துக்கு நடுவிலேயே மக்களை பிரிக்கிற மாதிரி பல பொய்யான தகவல்கள் அடிப்படையில் பல விஷயங்கள் பிரதமர் பேசிட்டாரு. இன்னும் 3வது கட்டம் 4வது கட்டம் போகும்போது இன்னும் மோசமான குற்றச்சாட்டெல்லாம் எடுத்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி மேலையும் காங்கிரஸ் மேலையும் பல எதிர்கட்சி தலைவர்கள் மேலையும் இல்ல யாரையாவது பிடிச்சி கைது பண்ணி உள்ள போறாங்களா தெரியாது. ஸோ ஏதோ ஒன்று பண்ண போறாங்க. அவங்களுக்கு பாஜகவை பொறுத்த மட்டும் தேர்தல் வெற்றி தாங்க முக்கியம். அதுக்கு என்ன வேணா அதர்மமா என்ன வேணா பண்ணுவாங்க. அதை கேட்டுட்டு அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேற சொல்லுவாங்க. அது பாஜக வழக்கமா பண்ற விஷயங்கள் தான் அதெல்லாம். அதனால இன்னும் பலவிதமான ஜனநாயகத்துக்கு முரண்பாடான பல விஷயங்கள் பண்ணுவாங்க, பலவிதமான வெறுப்பு பேச்சுக்கள் பேசுவாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மன்மோகன் சிங் அவர்கள் பேசுனதை தான் நாங்க சொன்னோம். 1 மணி நேரம் மோடி அவர்கள் பேசினார்னா அதுல 10 நிமிஷம் தான் மன்மோகன் சிங் அவர்கள் பேசுனதை குறிப்பிட்டிருக்காங்க. அதுல ஒன்னும் திருச்சிலாம் சொல்லல, அவர் சொன்னதை தான் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு தேசிய வளர்ச்சி குழு கூட்டத்துல? எஸ்சிக்கள் எல்லாரையும் தான் சொல்றாரு. ஓபிசிக்கள், பெண்கள், சிறுபான்மையோர், குறிப்பாக மைனாரிட்டிகள் எல்லோருக்கும் வந்து நாட்டு வளர்ச்சி மேல ஒரு உரிமை இருக்குன்னு தான் சொல்றாரு. ஏன்னா அந்த சமயத்துல என்ன வந்து பிரச்சனை வந்ததுன்னா, ராஜேந்திர சச்சார் கமிட்டி, அப்புறம் ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டியிலலாம் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் போன்ற பல விஷயங்கள் பேசப்பட்ட 2006 காலகட்டத்துல அப்போ வந்து இந்த விஷயங்கள் பேசப்பட்டது. எல்லோருக்கும் மைனாரிட்டிக்குமான உரிய மைனாரிட்டி, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு வந்து நம்ம வந்து நாட்டுடைய வளத்துல வந்து, ஏன்னா முஸ்லீம் பெண்கள் ரொம்ப கல்வியில பின்தங்கி இருக்காங்க, முஸ்லீம் ஆண்கள் வேலைகள்ல பின்தங்கி இருக்காங்க, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்றது அந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்லயும் இருக்கு, ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி ரிப்போர்ட்லயும் இருக்கு. அதனாலதான் அந்த இப்போ தமிழ்நாட்டில் கூட ஓபிசி 30% வந்து அந்த முஸ்லீம்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல சரியா. அதனாலதான் கருணாநிதி ஜெயலலிதா ஒரு கமிட்டியை போட்டாங்க. அந்த கருணாநிதி அந்த கமிட்டியை ஃபாலோ பண்ணி 3.5% அந்த 30% ஏன் கொடுத்தாங்க? முஸ்லீம்களுக்கு அந்த 30% கொடுத்துமே முஸ்லீம்கள் அந்த வாய்ப்பை பெற முடியல. அவங்க பின்னுக்கு தான் இருந்தாங்க, அதனால தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி சச்சார் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அப்போ இருந்ததுனால தான் மன்மோகன் சிங் அப்போ அதை பேசினார் ஆக்சுவலா. அது முஸ்லீம்களுக்காக மட்டும் பேசல, அதுல வந்து எஸ்சிக்களுக்கும் பேசுறாரு, எஸ்டிக்களுக்கும் பேசுறாரு. அதை வந்து இவங்க என்ன பண்றாங்க, இந்த வாட்டி வந்து காங்கிரஸோடைய தேர்தல் உறுதிமொழியில மதத்தை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. மத ரீதியான இடஒதுக்கீடே கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 50% ரிசர்வேஷனை ஏற்றுவோம், சோசியோ எக்கனாமிக் சென்சஸ் எடுத்து யார் யாருக்கு என்னென்ன குறிக்கொள்வோமோ அது கொடுப்போம், அதுக்கேற்றபடி கொள்கைகள் வகுப்போம்னு சொல்லியிருக்காங்களே தவிர, நாங்க இவங்க கிட்ட இருந்து பிடுங்கி தங்கத்தை பிடுங்கி முஸ்லீம் கொடுப்போம், இல்லை இடஒதுக்கீடு பிடுங்கி நாங்க முஸ்லீம் கொடுப்போம்னு எந்த இடத்துலையும் அவங்க சொல்லவே இல்லை. ஸோ நீங்க 2006 பேச்சும் 2024 தேர்தல் உறுதிமொழி நீங்க முடிச்சு போடக்கூடாது. உங்க தேர்தல் சௌரியத்துக்காக இந்த முடிச்சை நீங்க போடுறீங்க. நீங்க 1 மணி நேரத்துல 10 நிமிஷம் தான் மன்மோகன் சிங் சொன்னதை பத்தி சொல்றீங்க, அதையும் பொய்யான கட்டமைப்புல நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க ஒரு சொம்பு பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் இது விஷம் தான் அது ஆக்சுவலா. ஸோ நீங்க அந்த 1 மணி நேர பேச்சுல நீங்க 10 நிமிஷம் மன்மோகன் சிங் பத்தி பேசினது விஷமமான பேச்சு, விஷமான பேச்சு, அது சந்தேகமே கிடையாது. அடுத்தடுத்த உரையாடல்களை நம்ம இன்னும் விரிவான அரசியல் விவாதங்களை மேற்கொள்ளும் சார். மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.